SS இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நம்ம என்னென்ன மிஷின் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா, பாக்குமட்ட பிளேட் மிஷின், பேப்பர் பிளேட் மிஷின், மரச்செக்கு, இரும்பு செக்கு, ஆயில் ஃபில்டர் மிஷின், இட்லி மாவு தோசை மாவு வரைக்கிற மிஷின், பல்வரிசல் மிஷின், பல்வரிசல்ல உளுந்து வடைக்கிற மிஷின், மஞ்சத்தூள், கோதுமை இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குமட்ட பிளேட் மிஷினை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாக்குமட்ட பிளேட் மிஷின் அப்படின்னா பாத்தீங்கன்னா பாக்கு மட்டை இருக்குங்க பாத்தீங்களா, அந்த மட்டையில நம்ம பிளேட்ஸ் பண்ண போறோம். அந்த பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் 6 டை மிஷின் அப்படிங்கிற உங்களுக்கு இப்படிதான் வரும். 3+3 வரும். உங்களுக்கு மிஷின் கூட ரவுண்ட் ஷேப் டைஸ் வந்துடும். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கொயரு, அது போக பவுலு, ஸ்பூனு, அப்புறம் ஃபிஷ் ஷேப், நீங்க என்ன ஷேப் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிக்சரை நீங்க அனுப்பிச்சு வச்சாலும் நாங்க அதை பண்ணி கொடுக்குறோம். பாக்குமட்ட பிளேட் மிஷின்ல பாக்குமட்ட பிளேட் மிஷினும் பேப்பர் பிளேட் மிஷினுக்கு என்ன டிஃபரெண்ட் நிறைய பேர் கேக்குறீங்க. என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா, பாக்குமட்டையில பாத்தீங்கன்னா ஒரே மூட்டையில நீங்க 8 டை ரன் பண்ண முடியும். பேப்பர் பிளேட் மிஷின் பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. பேப்பர் பிளேட் மிஷின் அது தனி. இது பாத்தீங்கன்னா பாக்குமட்ட மிஷின். இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மிஷின்ல இது மட்டும் தான் நீங்க ரன் பண்ண முடியும். பாக்குமட்டை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க மந்தார எல்லாம் ரன் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மந்தாரையும் நீங்க இதுல போட்டு ரன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இது